கந்தபுராணம் பகுதி 6. இப்போது அசுரப்படை வைகுண்டத்தை முற்றுகையிட்டு விட்டது. அனைத்தும் அறிந்த மகாவிஷ்ணு உலகை பாதுகாக்கும் தனது பொறுப்பை நிறைவேற்ற ஆவேசமாய் எழுந்தார். தனது பாஞ்சசன்யம் என்னும் வெற்றி சங்கும், நந்தகம் என்ற கத்தி, கௌமோதகி என்ற கதாயுதம், சுதர்சன சக்கரம், சார்ங்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களுடன் அசுரப்படைகளை அழிக்க புறப்பட்டார். சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் இப்போது அழிக்க முடியாதென தெரிந்தும் சூரர்களுடன் கடும் போரில் இறங்கிவிட்டார். 12 ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது. எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த நாராயணன் அவர்களுக்கு அருளும் நோக்கில் தன் சக்கராயுதத்தை ஏவினார். அது தாரகாசுரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது. நாராயணன் தாரகனிடம், சூரனே, நீ சிவனிடம் வரம் பெற்றதை நான் அறிந்தாலும் உனக்கு அருளும் நோக்கிலேயே சக்கராயுதத்தை பரிசாய் தந்தேன். நீ உன் இஷ்டம் போல் இந்த லோகத்தையும் உனதாக்கி கொள்ளலாம் என்றார். தாரகன் அவரிடமிருந்து விடைபெற்றான். பின்னர் சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகேஸ்வரரின் அனுமதியுடன் சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர். சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர். சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடு நாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார். இவ்விடத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் எழும். ஏன் தேவர்கள் அல்லல் பட வேண்டும்? அசுரர்களை ஏன் இறைவன் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதே அது. தேவராயினும் மனிதராயினும் கந்தர்வராயினும் பிற வகையினராயினும் தவறு செய்யும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினார்கள். பரந்தாமா, பரமசிவன்தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் தங்கள் சக்கராயுதத்தை அவர்களுக்கு வழங்கி விட்டீர்களே, இது நியாயமா? நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டுள்ளதே என்று புலம்பினர். அவர்களிடம் பரந்தாமன் கூறினார், தேவர்களே, முன்பொரு முறை பரமசிவனின் மாமனார் தட்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியின் அனுமதியின்றி சென்றோம். அவன் கொடுத்த ஆவிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல, என்னையும் சேர்த்து கொண்டது. அதன் பலாபலனை இப்போது அனுபவிக்கிறோம். மகேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவிழ்க்க அவரால் தான் இயலும். தவறு செய்த நாம் தண்டனையை அனுபவித்துதானே ஆக வேண்டும் என்றார். பரந்தாமனின் பேச்சில் இருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலைகுனிந்தனர். ஒரு நிமிடம் நேரம் செய்த தவறுக்காக 108 யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்ததை எண்ணி வருந்தினர். பரமேஸ்வரனை 2ஆம் முறையாக சிவலோகத்திற்கே சென்று சந்தித்த சூரர்கள் வீரமகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர். பிரம்மா அவனுக்கு முடிசூட்டினார். விஷ்ணு முடிசூட்டு விழாவில் பங்கேற்றார். அவரை சூரபத்மன் வைகுண்டத்துக்கே அனுப்பி வைத்தான். தேவர் தலைவரான இந்திரன் அசுரன் உமிழும் வெற்றிலை எச்சிலை பிடிக்கும் பாத்திரத்தை கையில் பிடித்து கொண்டான். வாயு சாமரம் வீசினான். பணப்பை இருந்த குபேரனின் கையில் அசுரனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய பாக்குப்பை இருந்தது. வெண்கொற்ற குடையை சூரிய சந்திரர்கள் பிடித்தனர். இப்படி தேவர்களெல்லாம் ஆளுக்கொரு வேலை செய்ய உத்தரவிட்டான். மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வகர்மாவின் மகள் பத்ம கோமலையை பத்மாசுரன் திருமணம் செய்து கொண்டான். சந்திரனின் உதவியுடன் உலகில் உள்ள அழகிகளை மயக்கி தன்னுடன் சேர்த்து கொண்டான். கணவன் அசுரனாயினும் அவன் மனம் கோணாமல் பதிபக்தி மிளிர அவனுடன் வாழ்ந்தாள் கோமலை. இவர்களுக்கு 4 மகன்கள் பிறந்தார்கள். பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு என அவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள் அசுர தம்பதியினர். பட்டத்தரசிக்கு 4 மக்கள் பிறந்தாலும் சூரன் பல இன கன்னிகைகளுடன் கூடினான். 3000 மகன்கள் பிறந்தனர். இங்கே இப்படி இருக்கும் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் அசுராபுரி என்ற நகரை அமைத்து கொண்டான். அவன் யமனின் மகள் விபூதிகையை திருமணம் செய்தான். இன்னும் பல பெண்களை மணந்து 100 பிள்ளைகளை பெற்றான்.
தாரகன் மாயாபுரி என்ற நகரை அமைத்தான். அவன் நிருதியின் மகளான சௌரிகை என்பவளை திருமணம் செய்ததுடன் மேலும் பல பெண்களையும் சேர்த்து கொண்டான். சௌரிகைக்கு அசுரேந்திரன் என்ற மகன் பிறந்தான். சூரர்களுக்கு ஆட்டு முகம் கொண்ட அஜாமுகி என்ற சகோதரி பிறந்தாலே. அவள் தன் பங்குக்கு இந்த உலகை கெடுத்து கொண்டிருந்தாள். அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ யாராயிருந்தாலும் அவள் விரும்பிவிட்டால் தன்னை அனுபவித்தாக வேண்டும் என கட்டளையிட்டாள். பல அந்தணர்கள், தேவர்கள் என எல்லோரையும் அவள் விட்டு வைக்கவில்லை. ஒழுக்கம் என்ற சொல்லே அவளுக்கு தெரியாது. போதாக்குறைக்கு தன்னோடு பிறந்த அசுர சகோதரர்களுக்கு லோகத்தில் உள்ள அழகான பெண்களை எல்லாம் வளைத்து பிடித்து வந்து இரையாக்கினாள். ஒரு நாள் கோபக்கார முனிவரான துர்வாசரை சந்தித்தாள்.